சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 8ஆம் தேதி. சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 1வது வசனம். ஒரு நாள் பஞ்சாபில் உள்ள ஒரு மூத்த அதிகாரி என்னிடம் வந்தார். அவர் என்னிடம், என்னுடைய பஞ்சாபி துப்புரவு பணியாளரிடம் நான் என் சார்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு ஆங்கிலேயர். எனவே நான் துப்புரவு பணியாளரை அழைத்து, உன் எஜமான் இன்று காலை உன் மீது கோபம் கொண்டதால் அவர் மன்னிப்பு கேட்கும்படி என்னிடம் வந்து சொன்னார் என்று சொன்னேன். துப்புரவு செய்பவன், நான் அவருடைய வேலைக்காரன், அவர் விரும்பினால் உதைக்கலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்றான். ஆனால் அந்த அதிகாரி, இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன், உன் மனதை புண்படுத்த எனக்கு உரிமை இல்லை, என்னை மன்னித்து விடு என்றான். சில வருடங்களுக்கு பிறகு அதே துப்புரவு பணியாளரை அம்ரிஸ்டரில் நான் சந்தித்தேன். மீண்டும் பிறந்திருக்கிறாயா என்று கேட்டேன். மீண்டும் பிறந்து விட்டேன் என்று ஒளிரும் முகத்துடன் பதிலளித்தான். அவன் எப்போது மறுபடி பிறந்தான் என்று நான் அவனிடம் கேட்டேன். அவன் சொன்னான், என் எஜமானர் என்னிடம் மன்னிப்பு கேட்டபோது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் நான் அப்படி ஒருபோதும் கேட்டதில்லை. அதுவும் ஒரு வெள்ளைக்காரன் மன்னிப்பு கேட்கிறார். அதிகாரியின் வார்த்தைகள் துப்புரவு செய்பவரின் இருதயத்தை தொட்டன. மேலும் ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்னவென்று அவருக்கு தெரிந்தது. வார்த்தையினாலோ அல்லது செயலினாலோ நீங்கள் யாரோடும் தவறு செய்தால், அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு கேளுங்கள். அப்போதுதான் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். என் பள்ளி நாட்களில் ஒரு கிறிஸ்தவ பையன் இருந்தான். அவன் என்னிடம் ₹1 கடன் வாங்கினான். நான் அதை முழுவதுமாக மறந்துவிட்டேன். ஒரு நாள் இந்த வார்த்தைகளுடன் ₹1 ஒரு மணி ஆர்டரை பெற்றேன். நீங்கள் அதை மறந்துவிட்டிருக்கலாம், நானும் அப்படிதான். ஆனால் கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். என் மனசாட்சி என்னை தொந்தரவு செய்தது. அதனால் இந்த ரூபாயை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றான். அவன் என் பள்ளி மாணவன் என்பதால் நான் அதை மகிழ்ச்சியுடன் கொடுத்தேன். இது போன்ற சிறு தோல்விகளிலிருந்து விடுபடும் போதுதான் அவருடைய ஐக்கியத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் கடனில் இருக்கும்போது உங்களால் சுதந்திரமாக ஜெபிப்பது கடினமாக இருக்கும். எந்த சிறிய பாவமும் உங்கள் மகிழ்ச்சியை பறித்துவிடும். நீங்கள் காரியங்களை சரியாக வைக்க வேண்டும். பிறகு நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் எதுவும் இல்லாத போது தேவ வார்த்தை, ஜெபம் மற்றும் தேவ ஜனங்களின் ஐக்கியம் ஆகியவற்றில் நீங்கள் பசியுடன் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அனுபவித்து மகிழலாம் மற்றும் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். எனவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நான் வெட்கப்பட ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் நிருபம் 2வது அதிகாரம் 28வது வசனம். உங்கள் மனசாட்சியை தெளிவாகவும் உங்கள் இருதயத்தை தூய்மையாகவும் வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை மகிழ்ச்சியுடன் சந்திக்கலாம், வெட்கத்தோடு அல்ல.